நம்ம நிர்மூலமாகாதது கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை தாங்கி இருக்கிறார், நம்மளை பொறுத்திருக்கிறார், நம்மளை ஏந்தி இருக்கிறார், நம்மை காப்பாற்றிருக்கிறார், நம்மை கனப்படுத்தியிருக்கிறார், நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஆமென். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த முதல் நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கும் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளால் நிரப்பி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். அடுத்த வசனம். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அடுத்த வசனம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அடுத்த வசனம். பின்பு தேவன் ஜனத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்கவும் கடவது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் விரிவு உண்டாக்கி அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. அங்க ஒண்ணு மட்டும் சொல்றாரு, ஒண்ணு சொல்லவே இல்லை இல்லையா? திரும்ப வசனம் ரெண்டு வசனத்தை கொஞ்சம் படிக்கிறீங்களா? அதுக்கு முடிக்கிற வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. இப்ப ரெண்டு சம்பவம் நடக்குது இல்லையா? ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிச்சுட்டார். தண்ணியிலிருந்து தண்ணி என்ன பண்ணிட்டார்? பிரிச்சுட்டார். அந்த தண்ணிக்கு என்ன பண்ணிட்டார்? இடையில ஒரு விரிவை ஒன்று மேலே ஆகாய், கீழே பூமி இல்லையா? பூமியில் இருக்கிறதுக்கு சமுத்திரம்னு போகணும். ஆகாயம் இருக்கிறதுக்கு ஆகாயம். ரெண்டுக்கும் பேர் வைக்கணும். ஆனால் ரெண்டுக்கு பேர் வைக்கல, ஒன்றுக்கு மட்டும் தான் ஆண்டவர் பேர் வைக்கிறார். மேலே இருக்கிற ஜலத்துக்கு ஆகாய விரிவை உண்டாக்கினார் என்று. ஆமென். அப்போ கீழே இருக்கிற ஜலத்துக்கு ஒன்றும் புரியுதா சொல்கிறது? நான் பேசுறது புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு மேலே என்னால் பேச முடியல. இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஆமென். இப்போ ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிச்சுட்டார். ஆமென். ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிச்சுட்டார். ஜலத்தை பிரித்த உடனே ஒரு ஜலம் எங்கே நிற்குது? ஜலம்னா தண்ணி இல்லையா? மேலே. மற்றொரு ஜலம் எங்கே? கீழே இல்லையா? இப்போ என்ன சொல்லணும் ஆண்டவர்? இப்போ என்ன சொல்லணும்? மேலே இருக்கிற ஜலத்துக்கு ஆக பெரிட்டாரா, கீழே இருக்கிற ஜலத்துக்கு சொல்லணும் தானே? ஆனால் என்ன செய்யலை? ஒன்றுமே என்ன செய்யலை. அந்த நாள் முடிச்சுட்டார் இல்லையா? தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா நம்மளை அடையாளப்படுத்த விரும்புகிறார். இந்த வருஷத்தில் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆண்டவர் அடையாளப்படுத்த விரும்புகிறார். ஆமென். எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. எல்லாம் தண்ணி ஒன்று தானே? நல்ல தண்ணி ஒரு கலர், கெட்ட தண்ணி ஒரு கலராக இருக்குமா? உப்பு தண்ணி ஒரு கலர், நல்ல தண்ணி ஒரு கலராக இருக்குமா? கலர் தண்ணிக்கு அது கலரே கிடையாது. அது எதுக்கு? தண்ணிக்கு கலர் கிடையாது, தண்ணிக்கு நிறம், அதாவது சுவை கிடையாது. தண்ணி இந்த டேஸ்ட் தான் சொல்ல முடியாது. கல்லுக்கு வெயிட் கிடையாது, அந்த திடம் கிடையாது. எதுக்கு? தண்ணிக்கு மனம் கிடையாது, சுவை கிடையாது, திடல் கிடையாது.
கலர் அது கிடையாது. எதுக்கு? தண்ணிக்கு. சரியா? அது மூணுமே எது கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் தண்ணி இருக்குது. ஒருனா ஒரு கலர், தண்ணினா ஒரு அது அப்படி கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது? அப்படி கிடையாது. எதுக்கு? தண்ணிக்குன்னு ஒரு கலர் என்ன செய்யாது? கிடையாது. தண்ணிக்குன்னு ஒரு சுவை என்ன கிடையாது? கிடையாது. தண்ணிக்குன்னு ஒரு மனம் கிடையாது. தண்ணி என்ன வாசம்? தண்ணி என்ன வாசம்? இல்லை. இல்லையா? தண்ணி என்ன கலர்? இல்லை. தண்ணி என்ன டேஸ்ட்டு? இது மூணுமே எது கிடையாது? தண்ணி கிடையாது. அப்படி இப்போ ரெண்டு தண்ணியுமே ஒன்று மாதிரி தான் இருக்கும். எந்த தண்ணி? கீழே இருக்கிற தண்ணியும் மேலே இருக்கிற தண்ணியும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஒரே மாதிரி தானே இருக்கும். ஒரு தண்ணிக்கு என்ன பண்ணிட்டாரு? வானம்னு பேர் வச்சுட்டார். அப்போ மறு தண்ணிக்கு பேர் வைக்கணும் தானே? அன்னைக்கு வைக்கல. இல்லையா? வைக்கல தானே? அப்போ என்ன செய்யலை? ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்த விரும்பலை. ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்த விரும்பலை. ஆமே. ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்த விரும்பலை. ஆனால் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்தலாம். இன்னைக்கு உங்களையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அடையாளப்படுத்த விரும்புகிறார். ஆமே. ஆமே. நாம் இருக்கிற இடத்துல நாம் யாராக இருக்கணும்? அடையாளங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. இந்த அடையாளம் எப்போ கிடும்? இந்த அடையாளம் எப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம்? ஆசீர்வாதம் என்பது ஒரு அடையாளம், சுகம் என்பது ஒரு அடையாளம், விடுதலை என்பது ஒரு அடையாளம், மேன்மை என்பது ஒரு அடையாளம், உயர்வு என்பது ஒரு அடையாளம். இப்படி ஒவ்வொன்றும் என்ன இருக்குது? ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. இல்லையா? அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறதே ஒரு அடையாளம். இல்லையா? சுகமாக இருக்கிறது ஒரு அடையாளம், விடுதலையோடு இருக்கிறது ஒரு அடையாளம், சமாதானமாக இருக்கிறது ஒரு அடையாளம். அவங்களே எப்போ பார் சந்தோஷமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறது ஒரு அடையாளம், நிம்மதியாக இருக்கிறது ஒரு அடையாளம், குறைவில்லாமல் இருக்கிறது ஒரு அடையாளம். அப்போ நம்ம எல்லாமே என்னதுன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு அடையாளப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். என்ன படுத்த விரும்புகிறார்? அடையாளப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா நான் சொல்ல வந்து நினச்சது வேறு, நான் படுத்து ஏற்கனவே வேறு சொல்கிறேன். அப்போ நம்மளை அடையாளப்படுத்தணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா விரும்புகிறார். ஆமே. இந்த அடையாளப்படுத்தணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த அடையாளப்படுத்தணும்னா நான் என்ன செஞ்சால் ஆண்டவர் என்னை அடையாளப்படுத்துவார்? ஆண்டவர் என்னை அடையாளப்படுத்துவார்னா நான் பிரிஞ்சு வெளியில் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் பிரிஞ்சு வேணா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இல்லை, கணவனை மனைவி விட்டு பிரிஞ்சு இல்லை, சொந்த பந்தங்களை விட்டு பிரிஞ்சு இல்லை, நான் விளக்குறேன். அப்போ பிரிஞ்சு வெளியே வரணும்னு என்ன செய்ய கர்த்தர் விரும்புகிறார். இதை யார் செய்கிறார்னா ஆண்டவரே செய்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை பாருங்கள். தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றோம். என்ன செய்ய விரும்புகிறாரு? பிரிக்கிறார். என்ன செய்கிறாரு? அப்போ மற்றவங்களை போலவே நானும் இருக்கணும், மற்றவங்களை போலவே நானும் இருக்கணுன்ற நிலைமையை விட்டுட்டு நான் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்ற அந்த எல்லைக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறாரு? இப்போ மற்றவங்களை போலவே நானும் அப்படி விரும்பக்கூடாது. மற்றவங்களை போலவே அவங்களே அப்படி இருக்கிறாங்க நமக்கு என்ன, இவங்களே அப்படி இருக்கிறாங்க நமக்கு என்ன, அவங்களே அப்படி இருக்கிறாங்க நமக்கு என்ன, அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அவங்க வேணா அப்படி இருக்கட்டும், நான் அப்படி இருக்க விரும்பலை. ஸோ நான் எப்படி வாழ விரும்புகிறேன்னா நான் ஒரு நல்ல வாழ விரும்புகிறேன், நான் நல்ல வாழ விரும்புகிறேன், நான் நல்ல ஆஸ்வாதமாக இருக்க விரும்புகிறேன். அந்த ஒரு மனப்பக்குவம் எனக்கு உங்களுக்கு எனக்கும் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். இந்த எண்ணம் வராத வரைக்கும் நம்மளை தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா அடையாளப்படுத்தி ஆஸ்வதிக்க முடியும். அடையாளப்படுத்தி அப்போ நம்மளை ஆசீர்வதிக்கிறதே ஒரு அடையாளம், நம்மளை ஆசீர்வதிக்கிறதே ஒரு அடையாளம், நம்மளை உயர்த்துகிறதே ஒரு அடையாளம், நமக்கு கொடுக்கறதே ஒரு அடையாளம். இப்படி எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுக்கறது எல்லாமே நமக்கு என்னவா மாறப்போகுதுன்னா அதுவே நமக்கு ஒரு அடையாளமாக மாறப்போகுது. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமே நமக்கு என்னவா மாறப்போகுது? அடையாளமாக மாறப்போகுது. ஆமே. ஆமே. அப்படி அடையாளமாக மாறணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பிரியணும். என்ன செய்யணும்?
யாரை விட்டு பிரியணும்? அதான் சொல்ல வர. ஆமே. நம்ம என்ன செய்யணும்? பிரியணும். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலத்திலிருந்து ஜலத்தை என்ன செஞ்சாரு? ஜலத்திலிருந்து ஜலத்தை தேவன் என்ன செய்யறாருன்னா பிரிச்சார். ஆமே, ஆமே. எதிலிருந்து எதை பிரிச்சாரு? ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிச்சார். ஆமே. அதுவும் ஜலம் தான், அதுவும் தண்ணி தான், இதுவும் தண்ணி தான் இல்லையா? அதுவும் இதுவும். ஆனா ரெண்டையும் பிரிக்கணும். இதுவும் தண்ணி தான், அதுவும் தண்ணி தான் இல்லையா? ரெண்டையும் பிரிக்கணும் அப்படின்னா பூமியில் இருக்கிற தண்ணி, அதாவது கடல், அதான் சமுத்திரம், அதுதான் சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணி எதுக்குமே உதவாது. கடலில் இருக்கிற தண்ணி எதுக்கு உதவுது? குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு. ஆசைக்கு குளிச்சா கூட உதவ மாட்டேங்குது இல்லையா? ஆசைக்கு என்ன செய்கிறாங்க? கடலை பார்த்தோன்னே ஓடி போய் குளிக்கிறாங்க இல்லையா? கொஞ்ச நேரம் பார்த்தா மேலே போகிறோம், ஒரு வேளை கருப்பாண்டுக்கிறப்ப போட்டு போனான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இல்லையா? ஆமாவா? ஒரு கருப்பு பேண்ட்டை போட்டு போனால் என்ன ஆகும்? கருப்பு பேண்ட்டை போட்டு போயிட்டு கடலில் குளிச்சுட்டு மேலேறி வந்தால் என்ன ஆகும்? கலரே மாறி போயிடும் இல்லையா? அவன் பார்த்தா வந்த உடனே மாற்ற வேண்டியது இருக்குது, உடனே ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஆமே. அப்படின்னா ஒரு தண்ணி என்ன தண்ணி? எதுக்குமே உபயோகப்படாத தண்ணி. ஆமே. ஆனால் ஒரு தண்ணி இருக்கு பத்தியா, அது எல்லாவற்றுக்குமே உபயோகப்படுகிற தண்ணி. ஆமே. இப்போ இந்த சீசனை பார்த்தா நெல் நட்டால் நல்லா வரும். எப்போ? இந்த சீசனில். ஏன் அப்படி வரும்? இந்த சீசனில் நெல் நட்டால் நல்லா வரும். ஏன் அப்படி வரும் அப்படின்னா, மழை பேஞ்சு 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 நிலம் என்ன போச்சு? நல்ல குளிர்ந்து போச்சு. இப்போ எந்த பயிர் வச்சாலும் அருமையாக வரும், நல்லா வரும். ஆமே. ஆனால் இந்த மே மாத சீசனில் கொஞ்ச நாள் இந்த மே மாத சீசனையாக போகணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, என்னுடைய கணிப்படி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் நெல் நட்டுருந்தாங்க. அங்கே போயிட்டு நெல் நல்ல தண்ணி விட்டுருக்குறாங்க. நான் உங்களை கேட்ட நெல் நல்லா இருக்கா? அந்த அம்மா சொன்னாங்க, என்ன நல்லா இருக்கு, மழை பெஞ்சா தானே நல்லா இருக்கும். அப்போ நான் கேட்டேன், கிணத்துல தண்ணி இல்லையான்னு. இருக்குது. அப்போ தண்ணி பத்தலையா? இல்லை, நல்ல தண்ணி விடுறோம். அப்புறம் ஏன்? என்னதான் நம்ம தண்ணி விட்டாலும் மழை பெஞ்சாதான் அந்த பயிர் எப்படி வருது? நல்லா வருது. அதனால தான் ஈசாக்கு விதை விதைச்சாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, 100 மடங்கு பலனை எடுத்தார். ஆமே. எத்தனை மடங்கு பலன்? 100 மடங்கு பலன் என்ன செஞ்சாரு? எடுத்தார். யாரு? ஈசாக். அப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த பூமியில் இந்த சமுத்திரத்தின் தண்ணி எதுக்குமே உதவாது. ஆமே. ஆனால் மழை தண்ணி எல்லாத்துக்கும் உதவும். இருக்கிறதுலே சுத்தமான தண்ணி மழை தண்ணி தான். சுத்தமான தண்ணி எது தெரியுமா? நம்ம போர் தண்ணிலாம் கிடையாது. சுத்தமான தண்ணி எதுன்னா மழை தண்ணி தான். ஆமே. அப்போ அந்த மழை தண்ணி எல்லாத்துக்குமே உதவுது. அப்போ எதை விட்டு எதை பிரிக்கிறாரு? எதை விட்டு எதை பிரிக்கிறாரு? இன்னைக்கு அப்படியே வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஜனம் எதுக்குமே உபயோகம் இல்லாத ஜனம், ஒரு ஜனம் எல்லாருக்கும் உபயோகப்படுகிற ஜனம். ஆமே. ஆனால் 2 பேரும் எப்படி தான் இருக்கிறாங்க? ஒன்றா தான் இருக்கிறாங்க. பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியுறாங்க. ஆனால் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவர் எப்படி வைக்கலைன்னா அவங்கள ஒரே மாதிரி வைக்க விரும்பலை. ஆமே. அதுவும் தண்ணி தான், இதுவும் ரெண்டும் தண்ணி தானே. சரி, ஆஸ்வதிக்கல போ, அப்படி ஆஸ்வதிக்கலை. அப்போ எல்லாரையும் தேவன் என்ன செய்ய விரும்பலை? ஆசீர்வதிக்க விரும்பலை. ஆமே. அப்போ ஆசீர்வாதமே ஒரு அடையாளம். அப்போ ஆசீர்வாதம் இருந்தால் தான் நான் எப்படி இருக்க முடியும்? அடையாளமாக வாழ முடியும். ஆமே. ஆசீர்வாதம் இருந்தால் தான் நான் அடையாளமாக வாழ முடியும். இந்த ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும்? நான் பிரிஞ்சு வந்தால் தான் எனக்கு கிடைக்கும். ஆமே. இப்படி வந்தால் கிடைக்கும். எதை விட்டு பிரியணும்? உபயோகப்படாதவர்களை விட்டு உபயோகப்படுகிறவர்கள் வெளியில் வரணும். அப்போ அந்த உபயோகப்படாதவர்களுக்கும் உபயோகப்படுகிறவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா இந்த வருஷத்தில் நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமாக்குறார். எப்போ? எப்போ? பிரியணும். என்ன செய்யணும்? பிரியணும். யாரை விட்டு பிரியணும்? உபயோகப்படாதவர்கள் இல்லையா? நம்ம வீட்டில்
எதெல்லாம் உபயோகம் இல்லாமல் இருக்குது. நான் சொன்ன ஒரு பழைய துணி கூட உபயோகப்படுது இல்லையா? ஒரு பழைய துணி கூட அது எதுக்கு உபயோகப்படுது? கறி துணிக்கு உபயோகப்படுது இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு உதவாத பழைய துணி கூட உபயோகப்படுது இல்லையா? நம்மளுக்கு யாருக்கெல்லாம் உபயோகப்பட்டிருக்கிறோம்? நம்மளால் எத்தனை பேருக்கு யூஸ்? நம்மளால் எத்தனை பேருக்கு பயன்? நாம் எத்தனை பேருக்கு ஆஸ்வதமாக இருக்கிறோம்? ஆமே, நான் கேட்கறது புரியுதுங்களா? ஒரு சாதாரண பழைய நஞ்சு போடக்கூட முடியாமல் பயன்படுத்தவே முடியாத துணி கூட எதுக்கு பயன்படுது? கறி துணிக்கு பயன்படுது இல்லையா? அது பல வருஷமாக கூட பயன்படுது. ஆமாவா? அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கிளாத்தை கூட பயன்படுதுன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளோ பேருக்கு பயன்படுறோம்? யாருக்கு பயன்படுறோம்? நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு என்ன பயன்? நம்மளால் நம்ம சபைக்கு என்ன பயன்? நம்மளால் நம்ம சமுதாயம், நீங்கள் இருக்கிற கிராமத்துக்கு என்ன பயன்? இப்படி ஏதாயிலும் ஒரு பயன் இருக்குமானால் அவங்கள தான் கத்த என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே, ஒன்றும் புரியல. நான் எதுக்குமே உபயோகம் இல்லைன்னா நம்மளை என்ன செய்ய விரும்பலை? நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பலை. நம்மளை விரும்பலை என்ன செய்யலை? ஆசீர்வதிக்க விரும்பலை. ஆமே, உபயோகப்படாத அப்புறம் எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்டியை பயன்படுத்தாத வண்டி என்ன ஆகும்? அப்படியே துரு பிடிச்சி கொஞ்ச நாளில் ஒன்றுத்துக்கு உதவாமல் பட்டாணி கூட வாங்கிறது கூட உதவாத அளவுக்கு ஆகி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆகி போயிடுது. ஆமாவா? எதனால்? அதை பயன்படுத்தாமல் போனதுனால. ஆமே, இன்னைக்கு நீங்களும் நானும் பயன்படுகிறோமா? அதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பயன்படுகிறோமா? யாருக்கு பயனாக இருக்கிறோம்? நம்மளால் யாருக்கு நன்மை? அந்த மாதிரி சொல்கிறேன். நம்மளால் யாருக்கு நன்மை? இப்போ நான் யோசிக்கணும், என்னால் யாருக்கு நன்மை? என்னால் இன்னைக்கு யாருக்கு நன்மை? என்னால் என் குடும்பத்துக்கு என்ன நன்மை? என்னால் நான் இருக்கிற சபைக்கு என்ன நன்மை? என்னால் நான் இருக்கிற பகுதிக்கு தெருவுக்கு என்ன நன்மை? இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது எப்போவாவது நம்ம என்ன செய்யணும்? நன்மையாக இருப்போமானால் நம்மளால் அவங்களுக்கு பயன் இருக்குதுன்னா அவங்கள தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே, ஆமே. இப்போ நம்ம பயன்னா என்ன அர்த்தம்? நம்ம கையில் இருக்கிற பொருளுங்க பயன்படணும். நம்ம கையில் இருக்கிற பொருள்கள் என்ன செய்யணும்? பயன்படும். அதான் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 2 கூட்டங்க சொல்கிறார். ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? தான் கையில் உள்ளதை மற்றவங்க நன்மைக்கு பயன்படுத்தின ஒரு கூட்டம். மற்றொன்று என்ன? தான் கையில் உள்ளதை மற்றவங்க நன்மைக்கு பயன்படுத்தாத ஒரு கூட்டம். எந்த கூட்டத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார்னா தான் கையில் உள்ளதை அடுத்தவங்க நன்மைக்கு பயன்படுத்தி பற்றியா அவங்கள தான் கத்த ஆஸ்வதிக்கிறார். ஆமே, பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் பசியாக இருந்தேன், என்ன கொடுத்தீங்க எனக்கு? நான் பசியாக இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? போஜனம் கொடுத்தீங்கன்றார். நான் தாகமாக இருந்தேன், என்ன கொடுத்தீங்க? தண்ணி கொடுத்தீங்கன்றார். அடுத்து என்ன சொல்கிறாரு? அந்நியனாக இருந்தேன், எனக்கு தங்க கூட இடம் இல்லாமல் இருந்தேன், நான் என்ன பண்ணிக்கிட்டீங்க? என்னை சேர்த்தீங்க அப்படின்னார் இல்லையா? வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? வஸ்திரம் கொடு. இப்போ இது யாரை பார்த்து சொல்கிறாரு? தான் கையில் உள்ளதை அடுத்தவங்க நன்மைக்கு பயன்படுத்துறவங்கள சொல்கிறார் இல்லையா? ஏதாவது புரியுது? அதுக்கு மேலே என்னால் பேச முடியல. இருக்கிற சவுண்ட் அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் முடியாது. நீங்கள் புரிஞ்சாலும் அவ்வளோதான், புரியாட்டி அவ்வளோதான், ஆச்சு முடிச்சிட போகிறேன். அதுக்கு மேலே என்னால் பேசுகிறதுக்கு எனக்கு முடியல. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? என்னால் அடுத்தவங்களுக்கு என்ன பயன்? என்ன பயன்? என் கையில் இருக்கிற சாப்பாடாவது மற்றவங்களை பயன்படுதா? என் வீட்டில் இருக்கிற தண்ணி மற்றவங்களை பயன்படுதா? நான் போட்ட புது ட்ரெஸ் இல்லை, பழைய ட்ரெஸ்ஸாவது பயன்படுதா? நான் தான் சொன்னேன், ஒரு உதவாத கிளாத் கூட கறி துணிக்கு பயன்படுதுன்னா நம்ம கையில் உள்ளது எதுக்கெல்லாம் மற்றவங்க நன்மைக்கு பயன்படுது? என் கையில் உள்ளது மற்றவங்க நன்மைக்கு எதுக்குமே பயன்படலை அப்படின்னா நீ எத்தனை வருஷம் சபையில் இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விருப்பம் கொள்ள மாட்டார் என்பதை இந்த முதல் நாளில் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. நீ எத்தனை வருஷம் நீ சபையில் இருக்கிறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம சபையில் இருக்கிறதுனால அப்படின்னா என்ன அடிக்கணும்?
அதுவும் தண்ணி தான், இதுவும் தண்ணி தானே. அப்போ அந்த தண்ணி ஆஸ்வதிச்சிருக்கணும்ல. ஆனால் என்ன செய்யலை? ஆசீர்வதிக்கல. ஏன்? உன்னை ஆசீர்வதிச்சா யாருக்கு பயன்? எதுக்குமே பயன் இல்லையா? இப்போ சாதம் வடிக்கிறோமா? சாதம் வடிச்சா என்ன செய்யணும்? எல்லாரும் சாப்பிடணுமா? சாதம் வடிச்சாச்சு வச்சாச்சு, சாதம் வடிச்சாச்சு வச்சாச்சு, யாருமே சாப்பிடல. என்ன ஆகும்? கெட்டு போயிடும். இன்னும் கொஞ்சம் படம் பூச்சி வச்சிடும், புழு வச்சிடும், நாத்தம் அடித்து வீட்டுக்குள்ளே நுழையாத அளவுக்கு ஆகி போயிடும் இல்லையா? அதான் நீதிமொழி சொல்லுவார், இறைக்கிற கிணறு குறுக்கும், இறைக்காத கிணறு நாரும். இறைக்கிற கிணறு என்ன செய்யும்? ஊறும் இல்லையா? எந்த கிணத்துல தண்ணி ஊறும்? இறைக்கிற கிணத்துல தண்ணி ஆகிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இறைக்காத கிணறு நாரும் இல்லையா? இப்போ நம்ம சர்ச்சுக்கு வர வழியில் அந்த மெயின் ரோடை தாண்டின உடனே பார்த்தா பயங்கர ஸ்மெல் வந்துருக்கு. பார்த்தீங்களா? நீங்கள் டெம்பிள் நடந்தாலும் புரிஞ்சிருக்காரு நினைக்கிறேன். அந்த மெயின் ரோடை தாண்டின உடனே பயங்கர ஸ்மெல் வந்திருக்கும். என்ன ஸ்மெல் தெரியுமா? அது பக்கத்தில் தண்ணி தேங்கி நிற்கிது. பக்கத்தில் மழை பெஞ்சிச்சு இல்லையா? அந்த தண்ணி வெளியில் போகிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அந்த தண்ணி என்ன பண்ணுது? ரோட்டுக்கு பக்கம் அப்படியே தேங்கி நிற்கிது. அந்த இடத்துக்கு போனால் என்ன உண்டாகுது? ஒரு பயங்கரமான ஸ்மெல் வருது. ஏன்? தண்ணி தானே. இதே நம்ம வாட்டர்களில் தண்ணி ஏற்ற போகிறோம்ல, இது என்னைக்கான ஸ்மெல் வருதா? ஏன்? இது பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இது என்ன ஆகிட்டு இருக்குது? இது எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அது என்ன செய்யலை? அதான் சொல்றாரு, என்னது? இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும். இறைக்கிற கிணறு ஊறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு இறைக்கிறியோ நாளைக்கு அந்த கிணறு போயிடும், கரெக்டாக நின்றுடும். அடுத்த நாள் இறைச்சிட்டா அடுத்த நாள் வந்து நிற்கும். அப்படி என்ன ஆகிட்டே இருக்கும்? அந்த கிணறு ஊறிக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்குன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம கையில் கொடுத்துருக்கிற சாப்பாடு யாருக்கா பயன்படுதா? உன் சாப்பாடு யாருக்காவது பயன்படுதா? உன் வீட்டில் இருக்கிற தண்ணி யாருக்கா பயன்படுதா? குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி யாருக்கான பயன்படுதா? நீ வச்சிருக்கிற பழைய ட்ரெஸ்ஸு புதுசு வேணாம், நீ இப்போ கடையில் போய் ஜவுளிக்கில் போய் இருக்க வேணாம், பழைய வஸ்திரம் யாருக்கான பயன்படுதா? பேச வாய் கொடுத்துருக்காருல்ல, இந்த பேசுகிற வார்த்தை யாருக்கா பயன்படுதா? அந்நியனா இருந்த சேர்த்து கொண்டுகின்றாரா? அந்நியனா இருந்த என்னை சேர்த்து கொண்டுகின்றாரா? இல்லையா? அடுத்து என்ன? காவலில் இருந்த என்னை விசாரிக்க வந்தீங்கன்றாரா? எங்க இருந்த? வியாதியா இருந்த என்னை விசாரிக்க வந்தீங்கன்றாரா? அப்ப அந்த நல்லா பேசுறது பயன்படுச்சா? அவன் வாய் பயன்படுச்சா? எங்க காசு பயன்பட பரவாயில்ல, வாயாவது பயன்படல. இன்னைக்கு வாயாவது பயன்படுமா யாருக்கானா? நம்ம பேசுற வார்த்தை, வா 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுனாங்க, நல்லா இருக்கு அப்படி என்ன சொல்லுவாங்களா? நம்ம பேசுற வார்த்தை மற்றவனுக்கு சந்தோஷமா மற்றவனுக்கு வேதனையா? நான் கேட்கறது புரியுதுங்களா? நம்ம பேசுறது தானே, வாய்க்கிலேயே பேசுறது தானே. வாயை திறந்தா வாயை மூடுறதே கிடையாது இல்லையா? அது நான் சொல்கிற வாய் திறக்காத வரைக்கும் தான் பிரச்சனை, திறந்துட்டா மூடுறது கஷ்டம் இல்லையா? அப்படி வாயை திறந்தா அது மணிக்கணக்காக பேசினே கிடக்கும் இல்லையா? அது யாரனா ஒரு ஆளுக்கு கிடச்சிட்டா அதோட போயிடுச்சு இல்லையா? அவன் காதில் ரத்தம் வர்ற வரைக்கும் விடுறதில்ல இல்லையா? அப்படி உட்கார வச்சு சும்மா பேசுகிற கிடக்கல. நீ பேசுகிற வார்த்தையில் யாருக்காவது பயனா? அதான் பவுல கேட்ட சொல்லுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. எபேசியர் 4:26 பாருங்க. எபேசியர் 4:26 சீக்கிரம் படிங்க, நான் முடிக்கிறேன். கெட்ட வார்த்தை கேளாத படி 27 28 29 கெட்ட வார்த்தை ஒன்றோ புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான என்ன வார்த்தை வாயிலிருந்து வரணும்? அவன் வியாதியா இருக்கிறான் இல்லையா? உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? ஒருத்தன் வியாதியா இருக்கான், அவன் என்ன சொன்னான்? நான் வியாதி என்ன விசாரிக்க வந்து என்னன்னா, இப்ப வியாதிகளை எப்படி விசாரிக்கணும்? ஒரு ஆள் வியாதி இருக்கிறாங்களா என்ன விசாரிச்சா தெரியும். யாரையாவது வியாதியில் இருக்கிறவங்களா கஷ்டத்தில் இருக்கிறவங்கள போயிட்டு அப்படி விசாரிச்சா தெரியும் இல்லையா? அது ஒரு ஆள் வியாதி இருக்கிறான், அவனை எப்படி விசாரிக்கணும்? எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உடம்பு பரவாயில்லையா, கத்த ஆஸ்வதிப்பார், நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஜோம் பண்ணுறோம், கத்த என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், கத்த ஒன்றும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்பட, அப்படி தானே சொல்லணும், அப்படி தானே சொல்லணும். நான் சொல்கிறேன்,
நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நம்ம சபையில் ஒரு பையனுக்கு டிபினா ரொம்ப முத்திடுச்சு. ஆனால் அந்த பையன் சபைக்கு வரும்போது நாங்கள் அவன் நல்லா உற்சாகப்படுத்திடுவோம். அதெல்லாம் ஒன்றாவது கத்தர சேவை கொடுப்பாரு, நல்லா இருப்பார், சீக்கிரம் நல்லா இருப்பார் தம்பின்னு. அவனே நம்ம மேலே பழைய சர்ச்சை மாடிப்படி ஏறி மேலே வந்துடுவான். எப்போ டிபி வியாதி நல்லா முத்தி போச்சு, ஆள் எலும்பு தொலமாக தான் இருப்பான், சதையே கிடையாது, சாப்பாடு கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் இருந்தான். ஆனால் நம்ம பேசின வார்த்தை என்ன பண்ணுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், எத்தனையோ பேரை சுகமாக்கிறதுக்கு ஏதோ பெரிய விஷயம் இல்லைப்பா. 38 வருஷம் சுகமாக்குனாரா? 38 வருஷம் வியாதியை சுகமாக்குனாரா? இந்த டிபியை சுகமாக்க மாட்டாரா? ஆக்க மாட்டாரா? அப்படி அந்த வசந்த காட்டி சொன்ன உடனே என்ன பண்ணால் அவனே மாடிப்படி ஏறி மேலே சர்ச்சை வந்து உட்காந்துருவான். சரி, நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய முட்டாள்தனம் அதான் நான் சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணேன், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நர்ஸ் ஒருத்தர் இருந்தாங்க. நான் நினச்சேன்னா, சரி அவங்களும் விசுவாசி, சரி அவங்க நாம் சொல்கிறத விட அவங்க மெடிக்கல் ரீதியாக இன்னும் சொன்னாங்கன்னா இன்னும் அவன் என்ன ஆகுவான், உற்சாகமாக ஆகுவான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பினேன். ஜெபம் முடிச்சோடனே சரி அவங்கள போய் பார்த்துட்டு போப்பான்னு அனுப்பினேன். நேராக போனோடனே அந்த அம்மா வாய் அருமையான வாய். என்ன வாய்? தங்கமாட்டம் வாய். என்ன வாய்? தங்கம் ஒரு பவுன்னா அந்த அம்மா வாய் ஒரு பவுன், அந்த மாதிரி ரொம்ப தங்கமாட்ட வாய். என்ன சொல்லிச்சுன்னா, எல்லாம் முடிஞ்சு போன பிறகு கூட்டம் வந்தீங்க. அன்னைக்கு போய் படுத்து வந்தாங்க. 7வது நாள் பையன் செத்து போயிட்டான். மாசக்கணக்கில் நான் சொல்கிறேன், 3 மாதமாக நான் தேய்ச்சி உட்கார வச்சுருக்கிறேன். எதை வச்சு நம்ம நீ ஒன்றுமே கொடுக்க வேணாங்க. நம்ம பேசுகிற வார்த்தை நீ ஒன்றுமே தர வேணாம். நம்ம பேசுகிற ஒரு ஆளுகிட்ட நம்ம பேசுகிற வார்த்தை இல்லையா? நான் ஏன் உங்களால் தங்கம் ஏண்டா செல்லம் அப்படி ஏன் கூப்பிட்டு கிடக்கிறேன்? பசங்களை என்ன கூப்பிட்றேன்? நான் தங்க வாடான்றேன் இல்லையா? ஏண்டான்னு கேட்குறேன் இல்லையா? ஏண்டா செல்லோன்றான் இல்லையா? ஏன் சொல்கிறேன்? டேய் போட வேலையை பார்த்து அப்படி சொல்ல முடியாதா? இங்கே வாடா அப்படி சொல்ல முடியாதா? எதை வச்சு? அந்த சொல்கிற ஒரு வார்த்தை அவனை என்ன பண்ணிடும்? ஒரு கூட பூவை தூக்கி தலையில் கொட்ட மாதிரி ஆகி போயிடும் இல்லையா? நீ என்ன குத்துறாலும் கம்பெனியாக இருப்பான். எதை வச்சு? அப்போது சொல்லி குத்துறீங்களான்னு கேட்காதீங்க. இப்படி சொல்லிட்டு வேறு வழி என்ன பண்ண? வாழைப்படத்தில் ஊசி குத்துறல, ஆக மொத்தம் ஊசி போடணும். என்ன பண்ணி ஆகணும்? மெதுவாக தானே போடணும். அப்போ போட்டால் கூட என்ன பண்ணக்கூடாது? ஆனால் தங்கன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் ஓங்கி ஒரு குத்துட்டாலும் வலிக்காது இல்லை? அப்போ என்ன பேசணும்? ஒரு மனுஷன்கிட்ட பேசுனா நல்ல வார்த்தையாக பேசணும். என்ன வார்த்தை? நம்ம பேசுகிற வார்த்தைக்கு அவங்க என்ன ஆகிடணும்? நான் சொன்னேன், ஒரு 3 தட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆகி போயிடணும். 3 பிளேட் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி வந்துடும். அப்படி ஒன்றுமே இல்லை கூட பரவாயில்ல, அப்படியே சந்தோஷமாயிடணும். ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தை அவனை அப்படியே இருக்கிற ஒரு ஆளை, அதான் சொன்னேன், 7 நாள் செத்தே போயிட்டான். நல்ல உற்சாகமாக வந்திருந்தாங்க. ஞானஸ்தானத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. அம்மா மக 2 பேரும் ஞானஸ்தானம் எடுக்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் இல்லை, 2 பேரும் ஞானஸ்தானம் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அந்த பையன் செத்தான் பார்த்தியா? அதுக்கு பிறகு என்ன செய்யவில்லை. நானும் எத்தனையோ முறை மாதக்கணக்கில் குடும்பம் நடந்த பார்த்தேன், பிடிக்கவே முடியல. அப்படி போயிடுச்சு. இதை வச்சு இந்த தங்கமாட்டம் வாயை வச்சுன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு கூட்டணும்னு இருக்கிறீங்களே, இது தெரியாமலே நான் 3 மாதமாக குறைச்சுன்னுக்கிறேன். அப்படி சொல்லக்கூட யார்கிட்ட சொல்லலாம்? அந்த பையன்கிட்ட நேராக சொன்னது. அதான் பிரச்சனை. யார்கிட்ட? அந்த பையன்கிட்ட நேராக சொன்னது. உடனே உங்கள் அம்மா ஓன்னு அழுது சொன்னாங்க, எங்களை அங்கே அனுப்பிவிட்டீங்க. ஏன் அனுப்பிவிட்டீங்க? இப்படி அந்த அம்மா சொன்னாங்க. என் பையன் அப்பயே வந்து சாப்பிடாம படுத்தாங்க, இன்ன வரலும் படுத்துன்னு கிடக்கிறான். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு ஆளுக்கு கோடி ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இருக்கிற ஆளை சாவடிச்சு மண்ணில் போட்டு புதைக்கிற மாதிரி இருக்கும். எதை வச்சிருக்கு? நல்லா பேச தெரிஞ்சால் நம்ம பேசணும் இல்லையா? திண்டுக்கல் பூட்டை வாங்கி வாயில் போட்டு கம்முன்னு உட்காந்துக்கணும். ஆமே நல்லா பேச தெரிஞ்சா பேசணும் இல்லையா? பவுல் சொல்றாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை என்ன வரணும்?
இப்போ புதுசாக ஒரு ஆள் வராங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி பேசணும் அவங்ககிட்ட? புதுசாக ஒரு ஆள் சர்ச்சைக்கு வருவாங்களா, அவங்ககிட்ட எப்படி பேசணும்? அவங்க உற்சாகப்படுற மாதிரி இல்லையா? அவங்க சும்மா வந்துட்டு போறேன்னா கூட அவங்க என்ன செய்யணும்? இனிமேல் இந்த சர்ச்சைக்கு நம்ம தொடர்ந்து வரணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? பேச தெரிஞ்சா பேசணும், பேச தெரியலையா வேணா ஒரு 50 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் வாங்கி வரேன், 50 ரூபாய்க்கு என்ன பண்ண பிளாஸ்டிக் வாங்கி வரேன், என்ன பண்ணிவிடு, அழகாக ஊட்டிட்டு வேலை முடிச்சிடுச்சு. ஏன்னா சொல்ல வரேன்னா, ஒரு பவுலை சொல்கிறாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா பேசு, இல்லையா பேசாத. ஏன் பேச தெரியுமா? அப்படி பக்தி விருத்தி உண்டாக்குனா அந்த வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா அதையே கேட்கிறவங்களுக்கு நீ பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனம்? நான் பேசுற வார்த்தை, இப்போ நான் பேசுறேன் இல்லையா, நான் பேசுறது எந்த விதத்திலாவது உனக்கு என்னவா இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கணும். இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதம், என் மனசுக்கு சமாதானம் இருக்கு, குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, என் குடும்பத்துக்கு ஒரு நன்மையை கொண்டு வருது. எந்த விதத்திலுமே நான் பேசுகிற வார்த்தை உப்பு சப்பிடாமல் இருக்குன்னா நான் என்ன செய்யவே கூடாதான்? பேசவே கூடாதுன்னு நான் சொல்ல பவுல் சொல்றாரு. அப்போ உபயோகம் இல்லாத கூட்டம் இருக்கு இல்லையா? ஒரு வார்த்தை கூட என்ன இல்லை, காசுல உபயோகம், அது விட்டுடு. காசு உங்கள்கிட்ட இல்லை பரவாயில்ல, துட்டு உங்கள்கிட்ட இல்லை பரவாயில்ல, பொருள் உங்கள்கிட்ட இல்லை பரவாயில்ல, ஆனால் வாய் இருக்கு தானே, இது எதுக்கு பயன்படுத்தலாம்? இப்போ நம்ம வாய் எதுக்கு பயன்படுத்தலாம்? ஒரு நல்ல வார்த்தை பேச பயன்படுத்தலாம் தானே. எப்படி நல்ல வார்த்தை? நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, உங்களுக்கான ஜோம் பண்ணுறேன், ஏசப்ப உங்களை ஆஸ்வதிப்பாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் இது எனக்கு காசு கொடுப்பே பணம் கொடுக்குமா? இல்லை இருக்கிற காசு கொடுக்கணுமா பணம் கொடுக்கணுமா? இல்லை டியூஷன் எங்கே போகணுமா? இல்லை வாரம் ஒரு நாளைக்கு டியூஷன் வைக்கலாமா? அதுக்கு இல்லைல்ல. அப்போ என்ன செய்யணும்? ஞானமாக பேசணும். ஞானமாக வியாதியாக இருந்தேன், என்ன பண்ண வந்தீங்க? விசாரிக்க வந்தீங்க. வியாதியாக இருந்தவனும் வராமல் விசாரித்தாங்க. என்ன 7 நாளில் வியாதியாக இருந்தவனா வராமல் விசாரித்தாங்களா? 7 நாளில் செத்தே போயிட்டான் இல்லையா? அதே ஆளை நாங்கள் விசாரித்தோம், 3 மாதம் வச்சுருந்தோம். 3 மாதம் முதல் முறையாக வரும்போது அவங்க அம்மாவை தான் அவங்களை தூக்கினே வந்தாங்க. ஆனால் அந்த 2 மாதத்துக்கு பிறகு அவனே மாடிப்படி ஏறி மேலே வந்து உட்காருவான். அவனே மாடிப்படி ஏறி வந்து உட்காருவான், பைபிளை படிப்பான். நான் சொல்லிட்டு வருவேன், சில வசனமெல்லாம் சொல்லிட்டு வருவேன். எதுக்கு? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வியாதி நீங்கிறது, இந்த சுகம் ஆகிறது, இந்த அற்புதம் நடக்கிறது, உனக்கு சொல்லிட்டு வருவேன். தம்பி இதை படித்து பாரு, ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறாரு, நீ சொல்லு, ஏசப்பா என்னை எப்படி சுகமாக்குன்னு சொல்லு, அப்படி என்ன செய்ய சொல்லுன்னு சொல்லுவேன். அவன் அப்படியே சொல்லுவான். எப்படி வரான்? 3 மாதத்துக்கு பிறகு படி ஏறி கிட்டத்தட்ட 21 படி, அது 21 படி ஏறி மேலே வந்து உட்காருவான். ஆனால் அப்படியே ஏற்பட்ட ஆளை 7 நாளில் இந்த அம்மா தங்கமாட்ட வாயை வச்சு என்ன போச்சு? மண்ணில் கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஒரு குடும்பத்தை இல்லாமலே ஆக்கி போச்சு. இதை வச்சு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறது எல்லாமே அடுத்தவங்க நன்மைக்கு பயன்படுன்னா அந்த நபர்களை தான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி எந்த விதத்தில் நம்ம நன்மையாக இருக்கிறோம், எந்த விதத்தில் நான் பிரயோஜனமாக்க, என் சாப்பாடு, நான் சொல்ல சாப்பாடு, தண்ணி, இந்த தண்ணி எவ்வளோங்க போகும்? ஒரு சொம்பு தண்ணி எவ்வளோ போகும்? ஒரு சொம்பு தண்ணி என்ன ரேட்டு போகும்னு? 1 லிட்டர் தண்ணி 10 ரூபான்னு கொடுக்குறான் கடையில் இல்லையா? 1 லிட்டர் தண்ணி எவ்வளோ கொடுக்குறான்? 10 ரூபான்னு கடையில் கொடுக்குறான் இல்லையா? சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவன் தண்ணி எவ்வளோ போகும்? 1 லிட்டர், ஒரு சொம்பு தண்ணி. குழாவில் வர்ற தண்ணி தானே, கார்பேச வர்ற தண்ணி தானே. இந்த ஒரு சொம்பு தண்ணியாவது யாருக்கான பயன்படுச்சா? எப்படி கத்தவனை ஆஸ்வதிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பைபிள் சொன்னது, தீர்க்க சீசனின் நிமித்தம் 1 கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை அடையாம போக மாட்டீங்க என்றார். 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தா அதுக்கு கூட கத்தர் என்ன கொடுக்கிறாராம்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். ஆமே. எதுக்கு? 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தா அந்த தண்ணிக்கு என்ன கொடுக்கிறாராம்? அந்த தண்ணி கேட்ட ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறாராம். ஆமே. நீ காசு வாங்கினு தண்ணி கொடுக்கல, அதுக்குரிய காசை ஆண்டவர் கொடுக்கிறாரு. எதுக்கு? என் பிள்ளைக்கு தண்ணி கொடுத்தல, இந்த வச்சுக்கோ காசை. ஆமே. அப்போ கொடுக்கலனா அப்போ ஏன் நம்மளை ஆஸ்வதிக்கல?
நான் யாருக்கும் பிரயோஜனமா இல்லை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, அதனால என்ன ஆஸ்வதிக்கல. ஆமே. கடல் தண்ணி எதுக்கு பிரயோஜனம்? கடல் தண்ணி எதுக்கு பிரயோஜனம்? ஒண்ணுக்கும் கிடையாது. மழை தண்ணி எல்லாத்துக்கும் பிரயோஜனம். யாருக்காவது பிரயோஜனப்படுற நபரா இருப்பன்னா நம்மளை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே உனக்கு அடையாளம். அந்த அடையாளத்தோடு உனக்கு கர்த்தர் வாழ வைக்க விரும்புகிறார். ஆமே. நீ அடையாளத்தோடு வாழ்றதும் அடையாளம் இல்லாமல் வாழ்றதும் உன் கையில் தான் இருக்குது. கண்களை மூடுமா? எனக்கு பேச முடியல, நான் முடிக்கிறேன். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜலத்திலிருந்து ஜலத்தை ஆண்டவர் பிரிச்சார். ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிச்சார். ஜலத்திலிருந்து அதை ஜலன்றதை நீ ஜனம் படிக்கலாம். ஜலத்திலிருந்து ஜனத்தை ஆண்டவர் பிரிக்கிறார். ஒரு ஜனம் என்ன ஜனம்? மற்றவனுக்கு பிரயோஜனப்படுகிற ஜனம். ஒரு ஜனம் என்ன ஜனம்? யாருக்குமே பிரயோஜனப்படாத ஜனம். நம்ம இன்னைக்கு எந்த ஜனம்? நம்ம இன்னைக்கு எந்த ஜனம்? நானும் என் கையில் கொடுக்கப்படும் உடைமைகளும் யாரோ ஒரு ஏழை, ஒரு சாப்பாடு இல்லாதவன், குடிக்க தண்ணி கூட இல்லாதவன், உட்கார இடம் கூட இல்லாதவன், ஒரு பழைய வஸ்திரம் கூட கிடைக்காதவன், ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்காதவன், அவனுக்கு என் வீட்டில் இருக்கிற தண்ணி பயன்படுமா? அவன் தாகத்தை தீர்க்குமா? என் பழைய வஸ்திரம் அவனுக்கு இதாவது எனக்கு கிடைச்சிச்சு அப்படி சந்தோஷப்படுற மாதிரி மாறுமா? நானும் என் கையில் கொடுக்கப்பட்டவனும் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நன்மையாக இருக்கிறோம். இதை வச்சு தான் இன்னைக்கு ஆண்டவன் நம்மளே ஆஸ்வதிக்கிறது. இதை தான் கர்த்தர் பிரிக்கிறார். ஒரு கூட்டம் உபயோகமே இல்லை, நீ நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், புகுந்த வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், வந்த வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், பிறந்த வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நீ வந்திருக்கிற இந்த வீட்டுக்கு என்ன பிரயோஜனம்? உன்னால நீ பிறந்த வீட்டுக்கு உன்னால என்ன பிரயோஜனம்? நீ திருமணமான பண்ணி போன வீட்டுக்கு உன்னால என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கணும். எப்படி ஆஸ்வதிப்பா? தண்ணி வெளியே போக போக தான் ஊறிக்கிட்டே இருக்கும். தண்ணி வெளியில எந்த அளவுக்கு வெளியே போதோ அந்த அளவுக்கு தான் ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஊறிட்டே நம்ம கொடுக்க கொடுக்க தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம கொடுக்க கொடுக்க தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு மட்டும் கர்த்தர் கொடுக்கணும்னா கர்த்தர் ஒரு நாள் கொடுக்க மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஒரு நாள் கொடுக்க மாட்டார். நான் சொல்ல காசு பணம் கொடுக்க தேவையில்லை. நல்ல வார்த்தை, ஒரு ஆலோசனை, நல்ல அறிவுரை, ஒரு ஜபம். ஆண்டவர் இந்த அம்மாவை ஆஸ்வதிங்க ஐயா, இந்த ஐயாவை ஆஸ்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆஸ்வதிங்க. ஏசப்பா அந்த குடும்பம் நல்லா வைங்கப்பா. இதுக்கு எவ்வளோ கொடுங்க பிடிப்போம்? இதுக்கு எத்தனை கோடி ரூபாய் நம்ம கொடுப்போம்? நாமும் நம்ம குடும்பங்களும் பல விதத்தில் மற்றவனுக்கு பயனுள்ள பாத்திரமாக இருந்தால் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதமே நமக்கு அடையாளமாக மாறும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்வார்கள். பரிசுத்த பிதாவே, இந்த கால்வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அடையாளமாக வாழ விரும்புகிறோம். இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறது எங்களுக்கு அடையாளம் இல்லைன்னா இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பேருக்கு என்னால் பிரயோஜனம் எடுக்க முடியும்? எங்களால் என்ன முடியுமோ? தண்ணி தான் என்னால் முடியும், ஓகே. ஒரு பழைய சாப்பாடு முடியும், பரவாயில்ல. அது கூட என்கிட்ட இல்லை, நான் நல்லா பேசுவேன், ஓகே பரவாயில்ல. எதையோ ஒன்று செய், ஆனால் உன்னால யாராவது ஆஸ்வதிக்கப்படட்டும், நம்மளால யாராவது ஆஸ்வதிக்கப்படட்டும், நம்மளால யாராவது பிரயோஜனப்படட்டும். அப்படிப்பட்ட பிரயோஜன பாத்திரமா மாற்றி அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இவங்களை ஆஸ்வதிக்கிற ஆசீர்வாதமே அடையாளமா மாறட்டும். இந்த புதிய வருஷத்துல எங்க ஆசீர்வாதமே எங்களுக்கு அடையாளமா மாறட்டும். எங்கள் ஆசீர்வாதமே எங்களுக்கு அடையாளமா மாறட்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட அடையாளத்தோடு நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுங்க. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மையப்படுத்துங்க, அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.